ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஜூலை மாதம் 17ஆம் தேதி அன்று ஆடி மாதமானது பிறக்குது. இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இந்த துலாம் ராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வை ஏற்படுத்த கொடுக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது, முக்கியமாக கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிர பகவானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த துலாம் ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட அன்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் பார்க்கும் ராசி பலனில் 7வது ராசியாக இருப்பது தான் இந்த துலாம் ராசியில் சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாக்கம் 3ஆம் பாதம் முடியும் வரை துலாம் ராசிக்குரிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சபூத தலங்களில் காற்று துலாம் ராசியை குறிக்குங்க. மேலும் துலாம் ராசிக்காரர்களின் நற்குலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காதலில் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பாங்க. பொதுவாகவே நம் நேசிக்கும் விஷயங்களை கூட சற்று சந்தேக பார்வையோடு இவங்க பார்ப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. மேலும் அதிக புத்திசாலித்தனமாக இவங்க இருப்பாங்க. அனைவரையும் கவர்ந்திழுக்கும் தோற்றம் உடையவர்களாகவும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் காணப்படுவாங்க. துலாம் ராசியினர் எந்த சூழ்நிலையிலும் தங்களுக்கு எடுத்த காரியத்தை முடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. அதில் வெற்றியும் பார்த்துவிட்டு தான் மற்றொரு வேலையவே இவங்க தொடங்குவாங்க. துலாம் ராசிக்காரங்க அனைவரையும் பெருமைப்படுத்தும்படி நடந்து கொள்வாங்க. அதற்காக தலைக்கணம் படுத்தவங்களாக இருக்க மாட்டாங்க. காதல், பாசம், அன்பு என்று வந்தால் அவர்களை அடித்துக்கொள்ள யாருமே இல்லைங்க. மேலும் துலாம் ராசியினர் ரொம்பவே சைலண்ட்டாக இருந்துகிட்டே நிறைய விதமான விஷயங்களை பண்ணி காட்டுவாங்க. மேலும் துலாம் ராசிக்காரர்கள் நம்ப முடியாத பல நற்குணங்களை கொண்டவங்களாக இருப்பாங்க. அனைத்து இடத்திலுமே அவர்கள் சமூக அக்கறையோடு இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும். அதே வேளையில் அனைவரிடமும் மிக இயல்பாகவும் எளிமையாகவும் பழகக்கூடிய அன்பர்களாகவும் இருப்பாங்க. கதை, கவிதை, கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதில் ஆர்வமுடையவர்களாகவும் இந்த துலாம் ராசி என்பவர்கள் இருப்பாங்க. காதல் என்றால் துலம் என்றால் காதல் என்றால் கூட சொல்லலாங்க. அதாவது மனிதர்களிடம் மட்டுமல்லாமல் இயற்கை, விலங்கு, பூக்கள் ஆகியவற்றின் மீது கூட இவங்க அன்போடும் காதலோடும் இருப்பதால் இவங்க ரொம்பவே நல்லவங்களாக இருப்பாங்க. மனதார அனைத்தையும் ரசிக்கக்கூடிய அன்பர்களாக இருப்பாங்க. யாரும் அறியாத வகையில் இருக்கும் இடங்களை கூட நம்மை ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஈர்க்கக்கூடிய விஷயங்களை கண்டறிவாங்க. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசினர் தனக்கு எது பிடிக்கிறதோ அதை தேர்வு செய்து உயிருக்கு உயிராக வைத்துக்கொள்வாங்க. துலாம் ராசினர் நீங்கள் காதலித்தீங்க அப்படின்னா அவங்க மனதிற்கு பிடித்தவாறு நடந்து கொள்ள வேண்டும். அன்பை மட்டுமே அவங்கக்கிட்ட காண்பிக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்நாள் முழுக்க உயிருக்கு மேலாக உங்களை அவங்க மதிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் ஒரு விஷயத்தில் சரியான கருத்துக்கள் இல்லை அப்படின்னா அதில் எது சரி எது தவறு அப்படின்னு துல்லியமாக எடுத்து காட்டக்கூடியவர்களும் இந்த துலாம் ராசிக்காரங்க தான். ஒரு சூழ்நிலையை சற்றென்று புரிந்து அதனை கேட்டார் போல் நல்லதை கெட்டதை எடுத்துரைக்கும் ஆற்றல் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குங்க. மேலும் இவர்களுக்கு நெருக்கமானவர்கள் தவறான பாதையில் சென்றால் அவர்களை வெறுக்க மாட்டாங்க. அவர்களுக்கு நல்லது எது கெட்டது எது கூறி நல்வழியில் நடத்தி செல்லக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலயமா உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் துலாம் ராசி அன்பு நேயர்கள் யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கிரக நிலையாக ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார்.
மேலும் உங்கள் ராசியையும் அவர் பார்க்குறாரு. எனவே இதனால் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொட்டதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். வெற்றி பாதையில் அடி எடுத்து வைப்பீங்க. விவகாரங்கள் நல்ல முடிவுக்கு வரும். வருமானம் உயரும். கொடுக்கல் வாங்குதலை இப்பொழுது சரி செய்து கொள்வீங்க. இல்லத்தில் சுபகாரிய பேச்சுகள் நல்ல முடிவுக்கு வருங்க. அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்குதல் இப்பொழுது சரியாக்கி கொள்வீங்க. இல்லத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவாகும். எடுத்த முயற்சிகள் இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கும். சுப விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நேரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் கடக ராசிக்கு புதன் சென்றிருக்கார். உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் இந்த புதன். அவர் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் தொழிலில் முன்னேற்றம் அதிகரிக்க செய்யும். போட்டி கடை வைத்தவர் விலகுவாங்க. புதிய முதலீடுகள் செய்து தொழிலை விரிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கைகூடி வரும். இதுவரை வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை இப்பொழுது சொந்த கட்டிடத்திற்கு மாற்றலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க. சுயமாக தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. நட்பால் நன்மையும் கிடைக்கும் நேரமாக அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு நீண்ட தூர பயணங்கள் உருவாகும். உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது ரிஷப ராசிக்கு சுக்கிரன் வராரு. இதனால் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் தான் சுக்கிரன். அவர் அஷ்டமஸ்தானத்திற்கு வருவதால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பயப்படாதீங்க. எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் அப்படிங்கிறது வரும். அசுரகுரு மறைவிடத்திற்கு வரும் பொழுது உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கும். எடுத்த முயற்சி அனைத்திலுமே வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும். அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்களின் ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். பிள்ளைகளின் கல்யாண கனவு அப்படிங்கிறது நனவாகும் முயற்சியில் கைகூடி வருங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. அயல் நாடு சென்று பணிபுரிய வேண்டும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அந்த விஷயங்களும் நடக்கும். உற்சாகத்தோடு பணிபுரியும் நேரமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மாதம் முழுவதும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கிறாரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சனி. அவர் மீது செவ்வாய் பார்வை பதிவது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லதில்லை. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, எதிர்மறை சிந்தனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். லாபத்தை காட்டினும் விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் தொல்லைகளும் ரண சிகிச்சைகளும் ஏற்படக்கூடும். மூட்டு வலி, முழங்கால் வலி போன்றவைகள் உருவாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் பழிகளுக்கு ஆளாக நேரிடும். மேலும் இந்த காலகட்டத்தில் சனி மற்றும் அங்கரக வழிபாடு துயரத்தை போக்குங்க. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேல் இடத்திலிருந்து நல்ல தகவல் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் உயரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வாக தானாகவே வந்து சேரும். மேலும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. பெண்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டம் பெற்றுக் கொடுக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அன்னதானத்திற்கு உதவி செய்யுங்க. சித்தர்களின் பீடங்கள், ஜீவ சமாதி பீடங்களுக்கு சென்று வணங்கி வழிபடலாம். உடல் ஊனமுற்றோருக்கு, விதவைகளுக்கு உதவி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை துலாம் ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் பலன் பெறட்டும். என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக துலாம் ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு, என்னென்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். மேலும் உங்களுக்கு சுக்கிர பகவானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய விதமான சிறப்பான மாற்றத்தை அவர் கூடிய விரைவில் உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் முழுசாக வீடியோவாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.